கொடுக்கிறதோ அதே போல் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு சக்தி தருவது இறை வார்த்தையும் பரிசுத்த ஆவியானவரும். நீங்கள் பைபிளில் பேதுரு அப்படி தான் சொல்கிறார், புதிதாக பிறந்த குழந்தைகள் போல இறை வார்த்தை என்னும் பாலை அருந்த ஆவல் உள்ளவர்களாக இருங்கள். 1 பேதுரு 2வது வார்த்தை 2வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை. 1 பேதுரு 2வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை. புதிதாய் பிறந்த குழந்தை போல் வஞ்சகமற்ற வார்த்தையாகிய பாலை அருந்த ஆர்வமுள்ளவராயிருங்கள். இதை அருந்துவதால் நீங்கள் மீட்பில் வளருவீர்கள். இப்போ இந்த இறை வார்த்தையை நம்ம படிக்க என்ன ஆகும்னா, இந்த இறை வார்த்தை நமக்குள்ளாக ஒரு ஆர்வத்தை கொடுக்கும், ஒரு அக்கினியை கொடுக்கும். நம்ம சும்மா இருக்கக்கூடாது. இறை வார்த்தையோட ஒரு முக்கியமான தன்மை அதுதான். இந்த இறை வார்த்தையிலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். நிறைய பேர் அபிஷேகம் என்னன்றாங்க. இறை வார்த்தையை நீங்கள் தொடர்ந்து உங்கள் இருதயத்தில் விதைத்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்கள் உள்ளம் பற்றி எரியும். இயேசு கிறிஸ்து எம்மாவாசை சீடர்களோடு பேசும்பொழுது அவருடைய உள்ளம் பற்றி எரிந்தது என்று அந்த சீடர்கள் சொல்கிறாங்க. அப்போது அதே இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை இந்த பைபிளில் இருக்குது. இதை நாம் தொடர்ந்து படிக்கும் பொழுது இந்த நம்முடைய உள்ளமும் கொஞ்சம் கொஞ்சமாக அனலாகும். ஏன்னா அந்த வார்த்தையில் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். யோவான் 6வது அதிகாரம் 63வது இறை வார்த்தை. யாரை படிங்க பார்க்கலாம். யோவான் 6:63. வாழ்வு தருவது தூய ஆவியே, ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன. ஆமென். வாழ்வு தரும் ஆவியை எது கொடுக்குது? இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை தான் அந்த வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கிறது. ஆங்கிலத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மை வேர்ட் வில் கிவ் யூ லைஃப் அண்ட் ஸ்பிரிட் அப்படின்னு 2 டிஃப்ரெண்ட் போர்ஷனாக இருக்குது. அப்போ இறை வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது நாம் வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ நம்ம தொடர்ந்து இறை வார்த்தையை படிப்பது மிக மிக அவசியம். டெய்லி இறை வார்த்தை படிக்கணும். நம்ம எந்த அளவுக்கு ஆர்வமாக படிக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சிலர் டைம் இருக்கும்போது படிக்கிறாங்க, ஒரு சிலர் தினமும் ஒரு சாப்டர் படிக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே உங்களுக்கு தாகம் வர வர நீங்கள் மணிக்கணக்காக இறை வார்த்தையை படிக்க ஆரம்பிப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் நடிகை நக்மா தெரியும் இல்லையா? தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு காலத்தில் தமிழ்நாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஒரு நடிகையாக இருந்தாங்க. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு, அவர்கள் கிறிஸ்டின் கிடையாது, ஹிந்து. இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 மாதத்தில் மொத்த பைபிளையும் படித்து முடிச்சுன்றாங்க. அவங்க தினமும் ஒரு 11 மணி நேரம் 12 மணி நேரம் ஒரு ரூமை க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஷி வில் சிட் அண்ட் ரீட் த பைபிள் ஃபார் 11 hours 12 hours. பாருங்கள், 10 நாள் பட்னியாக கிடந்தவனுக்கு சாப்பாடு கொடுத்தா எப்படி ஒரு ஆர்வத்தோடு சாப்பிடுவாங்களோ, அதே போல் உண்மை என்ன என்று தெரியாமல் இருந்த ஒரு சகோதரி உண்மையை தெரிந்தவுடன் என்ன பண்ணுறாங்க? மணிக்கணக்காக இறை வார்த்தையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நம்ம சிறு வயதிலே கிறிஸ்தவர்களாக இருந்ததுனால நமக்கு நிறைய பேருக்கு இந்த இறை வார்த்தையின் முக்கியத்துவம் தெரியல, கடவுளுடைய முக்கியத்துவம் தெரியல. நிறைய பிற இனத்து சகோதரர்கள் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளும் பொழுது அவங்க பயங்கர ஆர்வமாக படிக்கிறாங்க, பைபிள் படிக்கிறாங்க. என் மனைவியெல்லாம் ஹிந்துவாக இருந்து கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆனவங்க தான். சில நேரத்தில் அவங்க 20 சாப்டர் 30 சாப்டர் ஒரு நாளைக்கு படிப்பாங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் சில நேரத்தில் எக்ஸல் ஃபைலில் ஒவ்வொரு நாளைக்கு யார் எவ்வளோ சாப்டர் படிக்கிறாங்கன்னு ஒரு லிஸ்ட் வச்சுருப்போம். அப்போ நான் 10-15 சாப்டர் படித்தேன்னா அவங்க 20-30 சாப்டர் படிப்பாங்க. சில நாள் 35 சாப்டர் 40 சாப்டர்லாம் படிச்சிருக்காங்க. அப்போது அந்த ஆர்வம், இப்படி நீங்கள் இறை வார்த்தையை படிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருந்த ஆர்வம் அதிகமாகிட்டே வரும். இது வேறு மருந்துலாம் கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு தியானத்துக்கு போனால் யாராவது ஒரு குருவானவர் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ண நம்ம அபிஷேகத்தில் நிரம்பிடுவோம், அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை மாறி போடுன்னு நினைக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் அபிஷேகத்தில் நிறங்கி கீழே விழுந்து பிறண்டா கூட இதெல்லாம் செய்யலைன்னா அந்த அபிஷேகம் உங்களை விட்டு போயிடும். அதனால் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வது ஒரு பக்கம், ஆனால் அதை காத்துக்கொள்ளணும்னா தொடர்ந்து நாம் இறை வார்த்தையை படிக்க வேண்டும். எப்படி ஒரு ட்ரெயின், நம்ம அந்த காலத்துலலாம் நிலக்கரி போட்டு ட்ரெயின் ஓட்டுவாங்க இல்லையா? அப்போ அந்த நிலக்கரி போட தான் அந்த ட்ரெயினுடைய வேகம் அதிகரிக்கிறது. அதே போல் நம்முடைய இறை வார்த்தைய வாழ்வுக்கு தேவையான சக்தி, தேவையான நிலக்கரி இந்த இறை வார்த்தை தான். இறை வார்த்தையை படிக்க நமக்கு அந்த ஆர்வம் அதிகமாகும். அதனால் சகோதரி தொடர்ந்து படிக்கணும். சிலர் அளவுகோல் வச்சு ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் படித்தா போதும், அப்படிலாம் படித்தா நம்ம பைபிள் என்றைக்கு படித்து முடிக்கிறது இல்லையா? 3 மாதத்தில் ஒரு சகோதரி படித்து முடிக்கும் பொழுது நாம் எத்தனை மாதத்தில் நம்ம படிக்கணும்?
எத்தனை பேர் உண்மையிலே பைபிள் ஃபுல்லாக தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் படித்தவங்க இங்கே எத்தனை பேர் இருக்கிறீங்க? இறை வார்த்தை பைபிள் பழைய ஏற்பாட்டிலேருந்து ஆதி ஆகமத்திலேருந்து ரெவலேஷன் வரைக்கும், வெளிப்பாடு திருவெளிப்பாடு வரைக்கும் முழுமையாக நான் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது படிச்சிருக்கிறேன்னு சொல்லுங்க. யாராக இருக்கீங்களா? யாருமே இல்லையா? ஓகே, யாருமே கை தூக்க மாட்டேங்கிறீங்க. சரி பாருங்கள், நம்ம ஜெப கூட்டத்துக்கு வருவது நல்லது, இதெல்லாம் கரெக்டு. ஆனால் இறை வார்த்தைக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அதனால் இறை வார்த்தையை நாம் படிப்பது மிக மிக அவசியம். எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி, பெந்தகோஸ்து சகோதரி, அவங்க 6 மாதத்துக்கு ஒரு முறை பைபிள் படித்து முடிச்சிடுவாங்க. எவ்ரி 6 months ஷி வில் கம்ப்ளீட் த பைபிள். ஓகேங்களா? ஆனால் கடவுள் கிருபையில் அவங்கக்கிட்ட மாதாவை பற்றி பேசி, திருச்சபையை பற்றி பேசி, இப்பொழுது அவர்கள் ஒரு கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு பக்தி உள்ள ஒரு ஸ்திரியாக இருக்காங்க. ஆனால் நம்ம தொடர்ந்து இறை வார்த்தையை படிப்பது அவசியம். இறை வார்த்தை படிக்காமல், அதுதான் நம்முடைய ஆன்மாவுக்கு ஊட்டச்சத்து. நற்கருணை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் நற்கருணையுடைய மகிமையை நாம் புரிந்து கொள்வதற்கும் இறை வார்த்தை தேவைப்படுது. நற்கருணை நம்மளும் வாங்குகிறோம், புனிதர்களும் வாங்குகிறாங்க. புனிதர்கள் வாங்கும்பொழுது அதுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா பயங்கரமாக அதற்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதனுடைய உண்மை புரிந்தது. அப்போ நம்முடைய திருச்சபையில் செய்கிற நம்ம திருப்பலியாக இருக்கட்டும், ஒவ்வொரு திருவருட்சாதனங்களாக இருக்கட்டும், அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இறை வார்த்தையை நாம் புரிந்து கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. நம் திருச்சபையில் இருக்கிற எல்லா திருவருட்சாதனங்களும் இறை வார்த்தையின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்ட திருவருட்சாதனங்கள். எந்த ஒரு திருவருட்சாதனமும் இறை வார்த்தையின் இல்லாத திருவருட்சாதனம் கிடையாது. நீங்கள் எடுத்துக்கோங்க, எந்த திருவருட்சாதனம் வேணால் எடுத்துக்கோங்க, எல்லாமே இறை வார்த்தையின் அடிப்படையில் திருச்சபை ஏற்படுத்தியது தான். அப்போ நம்ம இறை வார்த்தையின் அடிப்படையில் அதனுடைய மறை உண்மை தெரியும் பொழுது நம்ம அந்த திருவருட்சாதனத்துடைய வல்லமை நமக்கு புரியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓகே, அப்போ நீங்கள் எதிர்நோக்குவது முழு உறுதி பெறும் பொருட்டு உங்களில் ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தையே இறுதி வரை காட்ட வேண்டும். அப்போ அந்த முதல்ல இருக்கிற ஆர்வத்தை நாம் விட்டுவிடக்கூடாது. அந்த ஆர்வத்தில் நம்ம வளரணுன்னா நமக்கு உள்ள நம்முடைய ஆத்மாவில் சக்தி வேணும், ஒரு ஃபயர் வேணும். இதுதான் அந்த 10 கன்னியர்கள் உண்மையில் ஆண்டவர் சொல்கிறார். அவங்களுடைய எண்ணெய் அணையாமல் எப்பொழுதும் எரிந்து கொண்டிருந்தது. ஏன்னா அவங்கக்கிட்ட எனஃப் ஆயில் இருந்தது. சங்கீத ஆசிரியர் சொல்கிறார், என்னுடைய விளக்குக்கு எண்ணெய் ஊற்றும் ஆண்டவரே. அப்படின்னா எண்ணெய் ஊற்றுறது கிடையாது, ஆவியானவரை ஊற்ற சொல்கிறார். நம்முடைய ஆவியில் ஆவியானவர் நிரம்ப 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 நம்மளால் சும்மா இருக்க முடியாது. தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, இரும்பு இருக்கிறவங்க கையும் சரங்கு இருக்கிறவங்க கையும் சும்மா இருக்காதுன்னு சொல்லி. ஆவியால் நிரப்பப்பட்டவனாலும் சும்மா இருக்க முடியாது. இறை வார்த்தையால் நிரப்பப்பட்டவன் ஆட்டோமேட்டிக்காக ஆவியில் நிரப்பப்படுறான், அவனால் சும்மா இருக்க முடியாது. எரேமியா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாரு, என்னுடைய எலும்புகள் எல்லாம் அப்படியே நெருப்பால் பற்றி எரியுதுன்றார். இறை வார்த்தையினால், இறை வார்த்தையினால் நெருப்பு போல் என்னுடைய எலும்புகள் எல்லாம் எரியுது. அப்போ அவருடைய உடம்பு நாடி நரம்பெல்லாம் எது உள்ளே போயிருந்தது, அவருக்கு இறை வார்த்தை உள்ளே போயிருந்தது. பிரைஸ் தி லார்ட். நம்ம நாடி நரம்பெல்லாம் இறை வார்த்தை போயிருந்ததுன்னா நம்ம இன்னும் பயங்கர ஆர்வத்தோடு இருப்போம், ஆக்ரோஷத்தோடு இருப்போம். பிரைஸ் தி லார்ட். ஓகே, ஸோ அப்போது நம்ம இந்த ஆர்வத்தை, முதலிருந்த ஆர்வத்தை தொடர்ந்து நாம் கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய எதிர்நோக்கு உறுதிப்படும். எப்பொழுது எதிர்நோக்கு உறுதி பெறுகிறதோ அப்பொழுது அது நம்பிக்கையாக மாறுகிறது. அதுக்கடுத்து நம்ம அந்த நம்பிக்கை பற்றி பார்க்கும்போது என்ன சொல்கிறோம், நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பதை கிடைக்கும் என்ற உறுதி. 2வது போர்ஷன், கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. கண்ணுக்கு பார்க்காததை பற்றி எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் நம்ம உறுதியாக நம்ப முடிஞ்சதுன்னா அதுதான் விசுவாசம். நம்ம எல்லோருக்கும் தெரியும், தோமையாரை பார்த்து ஆண்டவர் மனம் கஷ்டப்பட்டு சொல்கிறார், நீ என்னை கண்டதினால் நம்புகிறாய், காணாமல் நம்புபவர்கள் பேறு பெற்றவர்கள். இப்போது ஒரு வகையில் பாருங்கள், சீடர்கள்லாம் இயேசு கிறிஸ்துவை பார்த்தாங்க, பேசினாங்க, கூட இருந்தாங்க, தொட்டு பார்த்தாங்க, அவங்களுக்கு எல்லாமே இருந்தது, அவங்க நம்பினாங்கன்னா அதுக்கு அர்த்தம் இருக்குது. நம்மளை யாருமே இயேசு கிறிஸ்து பார்த்தது கிடையாது. கரெக்டாங்க? யாராவது ஜீசஸை பார்த்துருக்கீங்களா? யாரும் ஜீசஸ்ட்டை நம்ம நேருக்கு நேர் பேசுனது கிடையாது, அவர் தொட்டு பார்த்தது கிடையாது. ஆனால் உண்மையிலே பேதுரு ஆச்சரியப்படுறார். பேதுரு அவருடைய திருமுகத்தில் பார்த்தீங்கன்னா, நாங்களாம் இயேசு கிறிஸ்துவை பார்த்துருக்குறோம், பேசியிருக்கிறோம், அவரோடு இருந்தோம், எங்களுக்கு அவரை பற்றி தெரியும். ஆனால் நீங்கள் அவரை பார்த்தது கிடையாது, அவர்கிட்ட பேசுனது கிடையாது, அவரை தொட்டு பார்த்தது கிடையாது. ஆனால் நீங்கள் கண்டது போல் அவ்வளோ சந்தோஷப்படுறீங்க அவரை பற்றி பேசும்போது, கேட்கும்போது அப்படின்னு இயேசு கிறிஸ்துவை நேரால் பார்க்காதவர்கள் கொள்கிற நம்பிக்கையை பார்த்து பேதுரு ஆச்சரியப்படுறார்.
உண்மையிலே நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை ஆச்சரியப்படத்தக்கது தான். இயேசு கிறிஸ்துக்கு உண்மையிலே சந்தோஷம்தான். ஆனால் அதை கரெக்டாக நம்ம பர்ஃபெக்டாக கொண்டு வரணும். அதுதான் முக்கியம். நமக்கு நம்பிக்கை இல்லாமல் இல்லை, அந்த நம்பிக்கையை நாம் சரியாக்க வேண்டும். ப்ரைஸ் தி லார்ட். இப்போ நம்ம நடுவில் இங்கே ஜீசஸ் நிற்கிறாரா? நமக்கு மத்தியில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா? ஹலோ, யாராவது பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஜீசஸ் மினிஸ்ட்ரிக்கு வரவும் வேண்டாம். எதை வச்சு சொல்கிறீங்க சிஸ்டர் ஜீசஸ் இங்கே இருக்கிறாருன்னு சொல்லிட்டு? எங்கே 2-3 பேர் நம்ம கூடி இருக்கோமோ அது இறைவார்த்தை பகிர்வு இருக்கும்போது அந்த இடத்துல கண்டிப்பா ஜீசஸ் இருப்பார். ஓகே, எங்கே இயேசு கிறிஸ்து நாமத்தில் 2 பேர் 3 பேர் கூடி இருக்கிறாங்களோ அப்போ ஜீசஸ் நம்ம மத்தியில் இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார். அப்போது இறை வார்த்தை சொல்வதை நான் நம்புகிறோம், கண்ணால் பார்க்கல, இருந்தாலும் அந்த வார்த்தையை நம்ம நம்புகிறோம். இதுக்கு பேர் நம்பிக்கை. நாம் காணாததை கண்டது போல் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்புவதுக்கு பேர் நம்பிக்கை. ஏன்னா பாருங்கள், நம்ம பார்க்குற ஒரு உலகம் உண்டு, காணாத ஒரு உலகம் உண்டு. இது ரொம்ப முக்கியம். நம்ம கண்ணில் பார்க்குறது நம்ம நிறைய பேர் நம்பி போகிறோம். ஆனால் புரிந்த பவுல் என்ன சொல்கிறாரு? நாங்கள் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, காணாதவற்றின் அடிப்படையிலே வாழ்கிறோம், அதை எதிர்நோக்கி வாழ்கிறோம் அப்படின்றாரு. ஏன்னா எபிரேயர் 11வது அதிகாரம் மறுபடியும் நம்ம எடுத்துக்கலாம். எபிரேயர் 11 11:3 யாராவது படிக்க முடியுமா? எபிரேயர் 11:3. உலகம் முழுமையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படாதவற்றினின்று காணப்படுகிறவை உண்டாயின என்றும் நம்பிக்கையாலே புரிந்து கொள்ளும். புது அவங்க யாராவது படிக்கட்டுமே. வேற யாராவது ஒருத்தர் படிங்க பார்க்கலாம். எபிரேயர் 11:3. இல்லை, ரொம்ப குவாய்ட்டாக இருக்கிறீங்க. வேற யாராவது பைபிள் வச்சுருக்கீங்களா? உலகம் முழுமையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படாதவற்றிலிருந்து காணப்படுகிறவை உண்டாயின என்றும் நம்பிக்கையாலே புரிந்து கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாய்ஸ் நல்லா இருக்குது பிரதர். நீங்கள் என்ன ரீடிங் வாசிப்பீங்களா இல்லை எதுவும் மெசேஜ் கொடுக்குறீங்களா? இல்லை, அப்படி எதுவும் பண்ணுறது இல்லையா? தம்பி, என்னோட தம்பி. ஓ, உங்கள் தம்பியா? ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன், குட் குட், வெரி குட். ஸோ இந்த வசனம் என்ன சொல்லுது? உலகம் முழுமையும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படாதவற்றினின்று காணப்படுகிறவை உண்டாயின என்றும் நம்பிக்கையாலே நாம் புரிந்து கொள்கிறோம். பாருங்கள், இந்த உலகம் முழுவதும் கடவுளுடைய வார்த்தையால் உருவாச்சு. இந்த உலகம் எப்படி உருவாச்சு? முதல்ல காணப்படாதவையிலிருந்து காணப்படுகிறவை உண்டாயின. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் இருக்குது, அங்கேருந்து தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிற அந்த உலகத்திற்கு எல்லாம் வருது. அப்போ மனிதன் எதுவாக இருந்தாலும் ஒரு ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் வேர்ல்டில் வருது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இது நமக்கு தெரியாதனால தான் நிறைய பேர் வாழ்க்கையில் தோற்று போகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். இப்போது நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. இந்த பிரச்சனை முதல்ல எங்கே தொடங்குது? நம்ம குடும்பத்தில் ஒரு ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ளே ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை முதல்ல எங்கே தொடங்குது? கணவன் மனைவிக்குள்ளே தொடங்குதா இல்லை காணப்படாத உலகத்தில் தொடங்குதா? காணப்படாத உலகத்தில். ஏன்னா அந்த வசனம் என்ன சொல்லுது? நான் அதை வேணால் ஒரு முறை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். பைபிள் நம்ம ஜஸ்ட் படிக்கிறது வேறு, நம்ம வாழ்க்கையில் அதை ஒப்புமைப்படுத்தி படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வாழ்க்கை நம்முடைய இறை வார்த்தை வாழ்வாக மாறும். ஓகேங்களா? இந்த வார்த்தை என்ன சொல்லுது? உலகம் முழுவதும் கடவுளின் சொல்லால் உருவாக்கப்பட்டது என்றும் காணப்படாதவற்றினின்று காணப்படுகிறவை உண்டாயின. அப்போது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே சண்டை நடக்குது, நம்மளுக்கு ஃபிசிக்கலாக பார்க்குறோம், ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ இந்த ஆர்கியூமெண்ட் முதல்ல எங்கே உருவாச்சு? காணப்படாத உலகத்தில் உருவாகுது. அப்போ நமக்கு அது தெரியணும். இப்போது சோர்ஸ் எங்கேருந்து வருது? காணப்படாதவையிலேருந்து காணப்படுகிற ஒரு சுச்சுவேஷன் வருது. நம்ம கண்ணு முன்னால் இருக்கிறத காம்ப்ரமைஸ் பண்ணுறோம், பிரச்சனையை சால்வ் பண்ண பார்க்குறோம். அது என்ன, கொஞ்ச நாள் சரியாக இருக்கும், மறுபடியும் அந்த பிரச்சனை வெடிக்கும். காணப்படாத உலகத்தில் இருக்கிற பிரச்சனையை எப்போ சால்வ் பண்ணுறீங்களோ அப்போ அந்த பிரச்சனை முழுமையாக சரியாகும். அது கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, நோயாக இருந்தாலும் சரி. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நோய் வர்றதுக்கு முன்னால் அந்த நோய் முதல்ல ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் உருவாகுது. பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. புரியுதுங்களா சிஸ்டர்? சாந்தி சிஸ்டர் நீங்கள் மட்டும் தான் ப்ரைஸ் லார்ட் சொல்கிறீங்க, மற்ற யாருக்கும் பிடிக்கவே இல்லைன்னு நினைக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது எந்த வகையான பிரச்சனையாக இருக்கலாம். பண பிரச்சனையாக இருக்கலாம், நோயாக இருக்கலாம், குடும்ப உறவுகளில் பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது ஒரு பாவத்திலேருந்து வெளியே வர முடியாத சுச்சுவேஷனாக இருக்கலாம், குழந்தைகளுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். எனி கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம், சொந்தக்காரங்களுக்குள்ள பிரச்சனையாக இருக்கலாம். இந்த பிரச்சனை முதல்ல தொடங்குறது காணப்படாத உலகத்தில் தொடங்குகிறது. அப்போ நமக்கு அந்த உலகத்தில் எப்படி இந்த ப்ராப்ளம் ஆரம்பிச்சுது, அதை எப்படி சரி பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா காணப்படுகிற உலகத்தில் அது சரியாகும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓகே, உங்களுக்கு நிறைய பேருக்கு இதில் கொஞ்சம் நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு இதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது? பதிலே காணும். சகோதர சகோதரிகளை கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணிங்கன்னா எனக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு புரியுதா புரியலையா? ஏன்னா நான் ஃபிக்ஸடாக இப்படி தான் டாபிக் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. உங்களுடைய சுச்சுவேஷனுக்கு இருக்கிறபடி நான் கிளாஸ் எடுப்பேன். அப்போ தான் உங்கள் வாழ்க்கைக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். நான் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து எடுத்தேன்னா அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. இப்போ நான் சொல்கிறது புரிஞ்சுதுன்னா ஒரு டைரெக்ஷன் உங்களுக்கு எடுத்துகிட்டு போகலாம், புரியலன்னா வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். எத்தனை பேருக்கு புரியுது? புரியலையா? பிரைஸ் தி லார்ட். புரியுது, ஒரு பிரதருக்கு புரியுது, மற்றவங்களுக்குலாம் ஓகே. எத்தனை பேருக்கு நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது? ஏன் இந்த நம்ம வாழ்க்கையில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்ற கொஷின் எத்தனை பேருக்கு இருக்குது? நம்ம உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு ஏன் இந்த மாதிரி நடக்குது, ஏன் இந்த நம்முடைய பிள்ளைங்க இப்படி நடக்குது, இல்லையே உறவினர்கள் இப்படி நடக்கிறாங்கன்னு புரியலையேன்னு சொல்லி அந்த மாதிரி உங்களை மனசில் கேள்வி வந்தது இல்லையா? ஓகே. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. சில விஷயங்கள் நம்ம கண்ணில் பார்த்து பேசி ஈஸியெலாம் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் நடக்கிற ஒரு காரியம். நான் ஒரு சில காரியங்களை, ஒரு சில நோய்களை பற்றி சொல்கிறேன், நீங்கள் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நோயும் நம்முடைய உடலில் வருவதற்கு முன்பாக ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் க்ரியேட் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம வேறு டாபிக் போகிறோம். இருந்தாலும் ஒரு சின்ன 2 மினிட்ஸில் சொல்லிட்டு போகிறேன். நிறைய பேருக்கு பல் கொட்டுது, ஒரு சிலருக்கெல்லாம் பல் எடுக்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது இல்லையா? அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? சின்ன வயசில் அப்பா அம்மா மேலே உள்ள கோவங்கள். எந்தெந்த குழந்தைக்கு அப்பா அம்மா மேலே பயங்கர கோவம் சின்ன வயசில் இருக்குதோ, ஒரு 40-45 வயசு வரும்போது பல்லில் பிரச்சனை கட்டாயம் வரும். இதுதான் ஸ்பிரிச்சுவல் ரீசன். நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட போய் என்ன பிரச்சனை பண்ணாலும் இந்த பல் வலி, பல் நோய் குணமாகாது. அதே போல் ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு சில காரணங்கள் உண்டு. ஓகே, எதனால் இந்த அப்பா அம்மா மேலே கோவம் வரும்போது குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை வருது தெரியுமா? சின்ன வயசில் ஒரு பேரண்ட்ஸ்கிட்ட தங்களால் மனசில் நினச்சதை சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷன், ஒரு பேரண்ட்ஸ் பார்த்து ஒரு பயப்படுற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த டென்ஷனில் பல்லை கடிக்கிறாங்க. அதுதான் பின்னால் பல் சொத்தையாகிறதுக்கு, பல் வலி வர்றதுக்கு நிறையா காரணங்களாக முடிகிறது. அதே போல் மலச்சிக்கல் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அடிக்கடி பாவசேந்தனம் பண்ணாமல் இருக்கிறது. யாரெல்லாம் ஒழுங்காக பாவசேந்தனம் பண்ணாமல் நான் வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணிக்கிறேன், 2 வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணிக்கிறேன், இல்லை திருமணத்துக்கு அப்புறம் நான் இன்னும் பாவசேந்தனமே பண்ணல, இப்படிலாம் என்ன தெரியுமா ஆகும்? மலச்சிக்கல் கட்டாயம் வரும். உடனே வராது, கொஞ்ச நாள் கழித்து வரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன மருந்து எடுத்தாலும் சரியாகாது. ஏன்னா ப்ராப்ளம் ஃபிசிக்கலாக கிடையாது, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லேருந்து வருது. இப்போ மலச்சிக்கலுக்கும் இந்த கன்ஃபெஷன், அதாவது ஒப்புரவு அருட்சாதனத்துக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆத்மாவின் அழுக்கை எங்கே போய் கொட்டுறோம்? பாவசங்கீன தொட்டில் போய் கொட்டுறோம் இல்லையா? இதை ஒழுங்காக ரெகுலராக செய்யும் பொழுது நம்முடைய உடலின் அழுக்கு ஒழுங்காக டாய்லெட்டில் போகும். யாரெல்லாம் நாங்கள் பாவசேந்தனம் பண்ணுறது சோம்பேறித்தனம் மட்டும் போகாமல் இருக்காங்களோ, இல்லை நாங்கள் பெரிய புண்ணியமான இருக்கிறாங்களோ, அவங்களுடைய உடலிலிருந்து அழுக்கு வெளியில் போகாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு சில ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ் உண்டு. நிறைய லேடிஸ்க்கு முட்டி வலி வர்றது நீங்கள் கவனிச்சிருக்கலாம். இங்கே யாராவது முட்டி வலியில் இருக்கீங்களா? நீ பெயின், மூட்டு வலி, கால் மூட்டு வலி யாராவது இங்கே இருக்கீங்களா? யாரும் இல்லையா? பிரதர் முன்ன இருந்தது, இப்போ நான் ஒரு ப்ரேயர் குரூப்புக்கு போன பிறகு நல்லா ஆயிட்டீங்க. ஓகே, அப்போ உங்கள் மனசில் இருந்த டென்ஷன் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் குடும்ப பாரத்தை நீங்கள் தாங்கிறதா நினச்சிங்கன்னா உண்மையிலே நீங்கள் தாங்கலாம். ஆனால் மனசில் குடும்பத்தில் நான் தான் பொறுப்பாக இருக்கிறேன், மற்றவங்க சரியாக பொறுப்பு இல்லாமல் இருந்தால் கூட உங்கள் மனசில் அப்படி ஒரு ப்ரெஷர் வந்ததுன்னா
ஆட்டோமேட்டிக்காக லேடிஸ்க்கு நீ பெயின் வரும். அதே மாதிரி ஆண்களுக்கு ஷோல்டர் பெயின் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அதுதான். குடும்ப பாரத்தை நாங்கள் தாங்குறோன்னு ஒரு மனசில் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கெல்லாம் ஷோல்டர் பெயின் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ பாருங்கள், ஃபிசிக்கல் வேர்ல்டில் நடக்கிறதுக்கு முன்னால் முதல்ல எங்கே ஆரம்பிக்குது? இது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் ஆரம்பிக்குது. இதே போல் எல்லா காரியங்களும் இந்த வசனம் அப்படி தான் சொல்லுது. காணப்படாதவையிலிருந்து காணப்படுகின்றவை உண்டாகிறது என்பதை நாம் நம்பிக்கையால் அறிந்து கொள்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ நம்பிக்கை என்பது அந்த காணப்படாத உலகத்தில் உள்ளதை இறை வார்த்தையின் அடிப்படையில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் நம்ம நம்புறது தான். அது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ இந்த நம்பிக்கை உதாரணமாக நம்ம நிறைய இடத்துல, இப்போ பைபிளே நிறைய இடத்துல பார்க்குறோம். ஆகாருடைய தொடக்க நூல் 21வது அதிகாரத்தில் அப்ரஹாமுடைய ஒரு இந்த வேலை பெண்ணாக இருந்த ஆகார் அந்த குழந்தையோடு துரத்தி விட்டுறாங்க. அவங்க பாருங்கள், பாலைவனத்தில் சுற்றி கடைசியில் தண்ணி இல்லாமல் கஷ்டப்படும் பொழுது அந்த குழந்தையை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்க? ஆகார் அழுது புலம்புறாங்க. ஆண்டவர் அந்த குழந்தையின் அழுகுரலை கேட்டு ஆகாருக்கு பதில் கொடுக்குறார். அப்போ என்ன சொல்கிறாரு? பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு கிணறை பார்க்க சொல்கிறார். ஆகாருடைய கண்ணை திறந்த உடனே பக்கத்தில் இருக்கிற கிணறு தெரியுது. அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த கிணறு தெரியல. அப்போ அந்த கிணறு எங்கே இருக்குது? ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் இருக்கிற ஒரு கிணறு. அப்போ நம்மை சுற்றி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இருக்குது. ஸ்பிரிட் வேர்ல்டு, காண முடியாத உலகம். நம்ம எங்கேயோ வேறு எங்கேயோ இல்லை, நம்மை சுற்றியே இருக்கிறது. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. ஆகாருக்கு தண்ணீர் தேவைப்பட்டது. அந்த தண்ணீர் எங்கே இருந்தது? பக்கத்தில் இருந்ததா தூரமாக இருந்ததா? பக்கத்துலேயே தான் இருந்துச்சு. ஓகே. அப்போ உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு பக்கத்தில் இருக்கா தூரமாக இருக்கா? பக்கத்துலேயே தான் இருக்கு. உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு தீர்வு பக்கத்தில் தான் இருக்குது. ஆனால் நமக்கு ஆவிக்குரிய கண்கள் திறக்காதனால அது எங்கே இருக்குதுன்னு தெரியல. ஓகே, எங்கே இருக்குதுன்னு தெரியலனாலும் பைபிளில் இறை வார்த்தையின் அடிப்படையில் நீங்கள் நம்பும் பொழுது அந்த ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிறத இந்த பூலோகத்துக்கு கொண்டு வர முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற காரியங்களை இந்த ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கு கொண்டு வர்றது தான் நம்பிக்கை. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஆவிக்குரிய உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் இந்த பூலோகத்துக்கு நம்பிக்கையினால் நாம் கொண்டு வர முடியும். இப்போ இயேசு கிறிஸ்து தம்முடைய தழும்புகளால் நம்மை குணமாக்கிட்டார்னு இருக்கோம். இப்போது இது ஒரு வாக்கு தத்தம். அப்போ இந்த குணமாக்கனுடைய கிருபை எங்கே இருக்குது? ஆவிக்குரிய உலகத்தில் இருக்குது. இந்த ஹீலிங் நமக்கு ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கு வரணும்னா நம்பிக்கையில் தான் அதுக்கு ஃபிசிக்கல் வேர்ல்டு கொண்டு வர முடியும். இந்த காணப்படாத உலகத்தில் இருக்கிற அந்த கடவுளுடைய வல்லமையை காண்கின்ற இந்த உலகத்திற்கு, காண்கின்ற என்னுடைய உடலுக்கு கொண்டு வரணும்னா நம்பிக்கையினால் நம்ம கொண்டு வர முடியும். இப்போ ஒரு மாங்காய் மரம் இருக்குது, நிறைய மாம்பழம் இருக்குது, நமக்கு கையில் எட்ட முடியல. இப்போ ஒரு குச்சியில் ஒரு கட்டி வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணலாம்? ஈஸியாக அதை கட் பண்ண முடியுது, அல்லது அதை கீழே இழுத்து நம்மளால் பறிக்க முடியுது. அதே போல் தான் நம்பிக்கையும். நமக்கு கை கேட்டாத, காண முடியாத உலகத்தில் இருக்கிற காரியங்களை நம்முடைய கண்ணுக்கு தெரிகிற உலகத்துக்கு கொண்டு வருவது நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உங்களுக்கு பைபிள்லேருந்து ஒரு உதாரணம் வேணும்னா, அன்னை மரியாள் கிட்ட கப்ரியேல் சமன்ஸ் ஒரே ஒரு வார்த்தையை சொல்கிறார் இல்லையா? ஒரு சென்டென்ஸ், உங்கள் மேல் பரிசுத்தாயுடைய வல்லமை பரிசுத்தாமின் வருவார், பிதாவுடைய வல்லமை உங்கள் மேல் நிழலிடும், அதனால் உங்களுடைய உதிரத்தில் பிறக்கிற குழந்தை தூயது, இறைமகன் என்று அழைக்கப்படும். ஒரு வார்த்தையை சொல்கிறார். இந்த வார்த்தை ஃபிசிக்கல் வார்த்தை உலகத்தில் சார்ந்ததா, ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் சார்ந்ததா? இறை வார்த்தை ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு சார்ந்தது. நம்ம இந்த 6:63 பார்த்தோம், யோவான் 6:63, ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது வாழ்வு தருது தூய ஆவியை, நான் கூறிய வார்த்தைகள், இங்கிலீஷில் வாழ்வையும் தூய ஆவியும் தருதுன்னு இருக்குது. ஓகேங்களா? இட் கிவ்ஸ் லைஃப் அண்ட் ஸ்பிரிட், இங்கிலீஷில் ஸ்பிரிட்னு இருக்குது. அப்போ அந்த வார்த்தை தான் ஸ்பிரிட், வார்த்தை ஸ்பிரிட். ஓகே, அப்போ ஏசு கிறிஸ்து பேசின வார்த்தையை நம்ம எழுதி வச்சுருக்கோம், ஆனால் அவர் பேசின வார்த்தையை நம்ம கேட்கல, அது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் தான் இருக்குது. இந்த ஏஞ்சல்ஸ் பேத்தின வார்த்தையை மதர் மேரி என்ன பண்ணுறாங்க? பிலீவ் பண்ணும்போது ஸ்லோவாக அந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ட் ஃபிசிக்கலாக கன்வெர்ட் ஆகுது. யாரும் கை தூக்குன மாதிரி இருக்குது, எதுவும் டவுட் இருக்கா? பிரதர் ஃப்ரெடி, உங்களுக்கு எதுவும் டவுட்டா? இல்ல, அவர் ஒரு ஹெட்டா இருக்க மாதிரி சொல்லுவாரு பிரதர். எப்படின்னா இந்த குரூப்ல
அதுல ஒரு ஒரு மெயினான ஆளு மாதிரி அந்த கை தூக்குறது அப்படி காட்டுவாங்க. ஓ அப்படியா, புரியல. நான் நார்மலாக கை தூக்குறதுனா ஒரு இதாக டவுட் இருந்தால் கை தூக்குவாங்க. ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். ஸோ அப்போ இந்த இறை வார்த்தையை கண்ணுக்கு தெரியாத, அதாவது ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டை சார்ந்த இந்த இறை கடவுளுடைய வார்த்தையை அது விசுவசித்து என்ன பண்ணுறாங்க, அந்த வார்த்தையை ஃப்ளஷ்ஷாக மாற்றுறாங்க அன்னை மரியாள். எதனால் மாற்ற முடிஞ்சது? எதனால் அன்னை மரியாள் பேறு பெற்றவர்களாக அழைக்கப்படுகிறார்கள்? அன்னை மரியாள் எதனால் பேறு பெற்றவர்கள்? அவங்க இயேசு கிறிஸ்துவ தாங்கினதுனால பேர் பெற்றவங்களா, இல்லை எந்த காரியத்தினால அவங்க பாருங்கள். எலிசபெத் அம்மாள் பரிசுத்தாவினால் ஆட்கொள்ளப்பட்டு அவங்க சொல்ல ஒரு வார்த்தை உண்டு, ஆண்டவர் கூறிய வார்த்தையை நம்பிய நீ பேறு பெற்றவள். எதனால் பேறு பெற்றவள் ஆனாங்க? அந்த வானதூர் மூலமாக கடவுள் உரைத்த வார்த்தையை நம்பியதினால் அன்னை மரியாள் பேறு பெற்றவரானார்கள். அப்போ நம்ம பேறு பெற்றவர்கள் ஆகணும்னா என்ன பண்ணணும்? நம்பிக்கையினால் மாத்திரமே நாம் பேறு பெற்றவர்களாக மாற முடியும். கடவுளுடைய பார்வையில் நம்ம பேறு பெற்றவர்கள்னு சொல்லணுன்னா நம்முடைய நம்பிக்கையை வைத்து தான். நம்ம இதை செஞ்சோம் அதை செஞ்சோன்றதை வச்செல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்முடைய நம்பிக்கையை கொண்டு தான் கடவுள் நம்மை பேறு பெற்றவர்களா இல்லையான்னு சொல்ல போகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஓகே, இன்னொரு 10 மினிட்ஸ் இருக்குது. நம்ம இப்போது எதிர்நோக்குக்கும் நம்பிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றதை பார்க்கலாம். ஓகேங்களா? எதிர்நோக்கு எப்பொழுதும் எதிர்நோக்கி காத்திருப்பது, எதிர்பார்த்து காத்திருப்பது, பின்னால் நடக்க போகிறது நம்ம முன்னாலேயே எதிர்பார்த்துருக்கிறது. எப்படி நம்ம இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையின் போது வருவார்ன்றதை நம்ம எதிர்நோக்கி காத்திருக்கிறோமோ, ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க, என்னைக்காவது என் பிரச்சனை சால்வ் ஆகும். அப்போது ஃப்யூச்சரில் நடக்க போகிறத எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். என்னைக்காவது என்னுடைய குடும்பத்தில் ஒரு சமாதானம் வரும், இது எதிர்நோக்கு. நம்பிக்கை என்பது இன்று நடக்கும் அப்படின்னு நினைக்கிறது பேர் தான் நம்பிக்கை. ஸோ எதிர்நோக்கு எப்பொழுதுமே எதிர்காலத்தை குறித்தது, நம்பிக்கை என்பது நிகழ்காலத்தை குறிப்பது. இப்போது என்னைக்காவது என்னுடைய நோய் குணமாகும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம உண்மையிலே நம்பலை, எதிர்நோக்கி தான் இருக்கிறோம். இப்பொழுது என்னுடைய நோய் குணமாகும்னு எப்போ நம்ம நம்ப ஆரம்பிக்கணுமோ அதுதான் நம்பிக்கை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. டிஃப்ரென்ஸ் புரியுதுங்களா? எதிர்நோக்குக்கும் நம்பிக்கைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், எதிர்நோக்கி காத்திருக்கிறோம், ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், நம்பிட்டு இருக்கிறோம்னு சொல்கிறோம். நிறைய நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் என் பையன் மனம் மாறுவான் பிரதர், இது எதிர்நோக்கு, இது நம்பிக்கை கிடையாது. புரியுதுங்களா? ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு இந்த வார்த்தையை நம்பி என் பையன் மாறிட்டான்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுறதுக்கு பேர் தான் எதிர்நோக்கு. இப்போது எஸ்ஐயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 53ஆவது அதிகாரம் 53:13 எஸ்ஐயா, ஒரு செகண்ட் பார்த்து சொல்லிடுறேன். 53:54 54:13 நோ யா 54:13 எஸ்ஐயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் 54ஆவது அதிகாரம் 13ஆவது இறை வார்த்தை. உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார், உன் பிள்ளைகள் நிறைவாழ்வு பெற்று சிறப்புறுவர். ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை கடவுள் கொடுத்துருக்கிறார் எஸ்ஐயா தீர்க்கதரிசி மூலமாக. என்ன வாக்குத்தத்தம் பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகள் அனைவருக்கும், உங்கள் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார். அப்போ உங்களுடைய பிள்ளைங்களுக்கு யார் சொல்லிக் கொடுக்க போகிறது? ஜீசஸ் சொல்லிக் கொடுப்பார், பிதா சொல்லிக் கொடுப்பார். உன் பிள்ளைகள் நிறை வாழ்வு பெற்று சிறப்புறுவர். இதை ஒரு பெற்றோரால் நம்ப முடிஞ்சதுன்னா குழந்தைங்களை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? ஆனால் இது நம்பிக்கை எப்படி வரும்? எப்படி ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை உண்டாகும்? யாராவது சொல்ல முடியுமா? ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை எப்படி ஒரு நம்பிக்கை? ஓகே, ரோமர் 10ஆவது அதிகாரம் 17ஆவது இறை வார்த்தை எடுத்துக்கோங்க. ரோமர் 10:17 அதில் என்ன சொல்லியிருக்கு? இதை படிங்க பார்க்கலாம். ரோமர் 10ஆவது அதிகாரம் 17ஆவது இறை வார்த்தை. எனக்கு குயிக்காக படிச்சிங்க நல்லாயிருக்கும். ரோமர் 10:17 ஆகவே அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும். ஓகே, கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்பு உண்டு. ஓகே, அறிவிப்பதை கேட்டால்தான் நம்பிக்கை உண்டாகும்.
அப்போ ஒரு விஷயத்தை நம்ம கேட்கும்போது, தொடர்ந்து கேட்கும் பொழுது நமக்கு நம்பிக்கை உண்டாகும். ஆங்கிலத்தில் ஃபெய்த் கம்ஸ் பை ஹியரிங் த வேர்ட் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க. அப்போ இறை வார்த்தையை கேட்க 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 நமக்கு அந்த வார்த்தையின் மேல் நம்பிக்கை உண்டாகும். ஒரு வாக்குத்தத்தத்தை தொடர்ந்து நாம் அறிக்கை செய்யும் பொழுது அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம கேட்கவும் செய்கிறோம். அதனால் அந்த வாக்குத்தத்தத்து மேல் நமக்கு நம்பிக்கை உண்டாகும். அந்த நம்பிக்கை உண்டாகும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இப்போ இந்த வாக்குத்தத்தம் என்ன சொல்லுது? எஸ்ஐயா 54:13 உன் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார். இப்போ உங்கள் பிள்ளைங்க எக்ஸாமில் சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க, இப்போ இது மார்க் வாங்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்லணும்? பிள்ளைங்களை உட்காந்து திட்டுறது, அடிக்கிறது, உதைக்கிறதெல்லாம் விட்டுட்டு இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்யணும். என் பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார். கடவுள் நம்ம பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுத்தா சப்ஜெக்ட் புரியாமல் போயிடுமா? பெற்றோர்களே, உங்களை தான் கேட்குறேன். கண்டிப்பாக புரியும். எங்கள் ஜபக்குழுக்கு வர ஒரு சில சகோதரர், ஒரு பையன் அவனுடைய ஹையஸ்ட் மார்க்கே 12th 13 மார்க்கு தான் 100க்கு. ஓகேங்களா? 8 மார்க் 6 மார்க் இப்படி தான் வாங்குவான். ஸ்கூலில் தான் அவனை கூப்பிட்டு போக சொன்னாங்க. பேரண்ட்ஸ் முடியாதுன்னு சண்டை போட்டு பெரிய பிரச்சனையாக இருந்தது. கடைசியில் பப்ளிக் எக்ஸாமில் அந்த பையன் எவ்வளோ மார்க் தான் வாங்கினான் தெரியுமா? 83% வாங்கினான். இந்த வார்த்தையை அந்த பெற்றோர்கள் அறிக்கை செய்ததுனால அந்த பையனும் ஆனால் சின்சியராக ட்ரை பண்ணான். ஓகேங்களா? ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு ஒரு முறை எனக்கு ஃபோன் பண்ணுவான். அங்கிள் படிக்க முடியல, ஞாபக சக்தி இல்லை, எனக்கு படித்தா புரிய மாட்டேங்குது. அப்போ அவனுக்கு ஒரு சில வார்த்தைகளை நாங்கள் அறிக்கை பண்ண சொன்னோம். பெற்றோர்கள் தொடர்ந்து இந்த வார்த்தையை அறிக்கை செய்தார்கள். 13 மார்க் மேலே வாங்க முடியாத பையன் 83 மார்க் வாங்கி பாஸ் பண்ணி இப்போ டாக்டருக்கு படிச்சுட்ருக்கிறான் சென்னையில். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? சரி, இறை வார்த்தையை நீங்கள் நம்பினீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம். இறை வார்த்தையை நம்பினீர்கள் என்றால் வெற்றி நிச்சயம். ஆனால் எப்படி நம்புறதுன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்குறேன். இறை வார்த்தையை கேட்க 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 நம்பிக்கை உண்டாகும். அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு ஏற்ற ஒரு வாக்குத்தத்த வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு தொடர்ந்து அறிக்கை செய்யணும். அறிக்கை செய்தவருடைய நோக்கம் நம்ம அதை விசுவசிக்கணுன்றதுக்காக. அப்போ ஒரு பெற்றோர்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு கவலை இருந்ததுன்னா இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணணும். என் குழந்தைகளுக்கு ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார், அவர்கள் நிறை வாழ்வு பெற்று சிறப்புறுவர். சொல்லும்போது நம்முடைய சிந்தனையில் பையன் நல்லா படிக்கிற மாதிரி, நல்ல பொசிஷனில் இருக்கிற மாதிரி நம்ம மனசில் வச்சுட்டு சொல்லணும். பையன் தருதலையாக சுற்றுற மாதிரி மனசில் நினச்சிட்டு சொல்லக்கூடாது. 2 வித்தியாசம் இருக்குது. புரியுதுங்களா? எந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் அறிக்கை செய்கிறீர்களோ அது நடந்தால் என்ன எப்படி இருக்குமோ அதை கண்ணு முன்னால் நம்ம மனசில் ஒரு சிந்தனையில் வச்சுருக்கணும். பைபிள் உங்களுக்கு எக்ஸாம்பிள் வேணும்னா நீங்கள் தொடக்க நூல் 1வது அதிகாரம் 2-3 வசனங்களை பார்க்கும் பொழுது தொடக்கத்திலே எங்கே பார்த்தாலும் இருளாக இருக்கு இல்லையா? ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை. மண்ணுலகு உருவமற்று வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மீது இருள் பரவி இருந்தது, நீர்த்திளரின் மேல் கடவுளின் ஆவி அசைந்தாடி கொண்டிருந்தார். இப்போது கடவுள் பார்க்குற எல்லா இடத்துலையும் ஒரே இருட்டாக இருக்குது. ஆனால் ஆண்டவர் உடனே எல்லாம் இருட்டாக இருக்குன்னு சொல்லலை இல்லையா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ட் காரியங்கள் நீங்கள் வாழ்க்கையில் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். பிதா பார்க்குறாரு உலகம் முழுவதும் உருவமற்று இருக்குது, ஒரு ஷேப்பே இல்லை. இன்றைக்கி நம்மளுக்கு உருண்டையாக பூகோளம் போல் இருக்க ஒரு பால் மாதிரி இருக்குது. கடவுள் படைக்கும்போது உருவமற்று இருந்ததுன்னு இருக்குது, ஒரே இருட்டாக இருக்குது இல்லையா? ஆனால் கடவுள் என்ன ஒரே இருட்டாக இருக்குன்னு சொல்லலை. என்ன சொல்கிறாரு? ஒளி உண்டாகட்டும் அப்படின்றாரு. அப்போது அவர் எதை பார்க்குறாரோ அதை பேசலை, எதை பார்க்க விரும்புகிறாரோ அதை பேசுகிறார். அப்போ நம்மளும் என்ன பண்ணணும்? பையன் சரியாக படிக்க மாட்டேங்கிறான்னா என்ன ஆகும்? படிக்காமல் போவோம். நீங்கள் சொல்கிறது நிறைவேறும். எதை நம்பிக்கையோடு அறிக்கை செய்கிறீங்களோ அது நடக்கும். நம்ம அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்? எதை பார்க்க விரும்புகிறோமோ அதை சொல்ல வேண்டும். பையன் சூப்பராக படிக்கிறான், பையன் நல்லா படிக்கிறான் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா பையன் நல்லா படிப்பான். பைபிள் அப்படி தான் சொல்லுது. பிதா அப்படி தான் அறிக்கை பண்ணுறாரு. என்ன அறிக்கை பண்ணுறாரு? பார்க்குற இடம்லாம் இருட்டாக இருக்குது, ஒரே வெறுமையாக இருக்குது, ஒரு உருவம் இல்லை, ஒளி தோன்றுகின்றார். ஒளி தோன்றுது. நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அப்போ நம்மளும் அப்படி தான் பேசணும் இல்லையா? அதுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் நம்ம சொல்லணும். அதனால் பெற்றோர்கள் குழந்தையை குறித்து கவலைப்படுற ஒவ்வொரு பெற்றோர்கள், குழந்தையுடைய படிப்பு, அது படிப்பாக இருக்கலாம், உடல் நலமாக இருக்கலாம், எதாக இருக்கலாம், என் குழந்தைகள் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே கற்றுத்தருவார், அவர்கள் நிறை வாழ்வு பெற்று சிறப்புறுவர். இதை அறிக்கை பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சூப்பராக இருக்கும். உங்களுடைய மனசில் பிள்ளைங்க சூப்பராக இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு அதை சொல்லணும். ஏன்னா உங்கள் சிந்தனையில் உங்கள் பிள்ளைகளை குறித்து என்ன வச்சுருக்கீங்களோ அது உங்களை வார்த்தையாக அறிக்கை செய்ய வேண்டும். இறை வார்த்தைக்கு அது ஒத்து போகணும்.
போகும் பொழுது நீங்கள் சொல்லுவது நிச்சயமாக நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இல்லைனா வில் க்ளோஸ். ஜஸ்ட் ஒரு 5 minutes இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருக்கா அதில்?